புதன்மை வாங்குற பிள்ளைங்கள்லாம் எழுந்து நின்னுங்க. அப்படியே இந்த பக்கம் பார்த்து நின்னுங்க மக்களை. இவர்கள் இதற்கு முன்பு குழந்தையாக இருந்தபோது இந்த ஆலயத்திலே இது போன்ற வெள்ள ஆடை அணிந்து கொண்டு ஞான பெற்றோர்கள் உறவினர்களோடு கடவுளுடைய குழந்தையாக மாறியவர்கள். திருமுழுக்கின் வழியாக இன்று இந்த குழந்தைகள் இயேசுவையே உண்டு கடவுளுடைய குழந்தைகள் மட்டுமல்ல, நாங்கள் இயேசுவாக மாற விரும்புகிறோம், இயேசுவாகவே வாழ விரும்புகிறோம், இயேசுவாகவே பேச விரும்புகிறோம் என்று இயேசுவை அவருடைய உடலோடும் இரத்தத்தோடும் ஆன்மாவோடும் தெய்வீகத்தோடும் முதல் முறையாக பெற்று கிறிஸ்தவ வாழ்வில் ஊட்டம் பெற்றவர்களாய் ஆற்றல் பெற்றவர்களாய் வாழ வந்திருக்கிறார்கள். இவர்களை நாம் வாழ்த்தி கரகோஷம் எழுப்பி வரவேற்போம். இங்க திரும்பிக்கங்க, உட்காருங்க. அப்படியே உங்களுக்கு 2 கதை, உங்களுக்கு மட்டும் இல்லை, இங்க உட்கார்ந்து இருக்கிற எல்லாருக்குமே. ஏன்னா நற்கருணையினுடைய அருமை பெருமை, அதனுடைய ஆற்றல் வல்லமை, அதற்கு பின்னால் அடங்கி இருக்கிற தியாகம், அதிலே கடவுள் வெளிப்படுத்தி இருக்கிற பேரன்பு எதுவுமே நமக்கு தெரிவதில்லை. அது தெரிந்தால் நற்கருணையை சந்திக்க நாளெல்லாம் கூட்டமாக ஆண்டவரை சந்திக்க நற்கருணையை சந்தித்து ஆராதிக்க வருவார்கள். 24 மணி நேரமும் நற்கருணையிலே ஆண்டவர் நமக்காக காத்திருக்கிறார். அந்த நற்கருணை ஆண்டவரைத்தான் நீங்கள் பெறப்போகிறீர்கள். அந்த நற்கருணை ஆண்டவரை தனியாக ஆராதிக்கவும் வரலாம், நற்கருணை ஆராதனையிலே கலந்து கொண்டு அவரை ஆராதித்து திருப்பலியிலே அவரை உண்டு வாழத்தான் இந்த நற்கருணை அருளடையாளத்தை ஆண்டவர் நமக்காக ஏற்படுத்தினார். அதிலே நமக்காக வல்லமையோடு அவர் பிரசன்னமாயிருப்பதை வெளிப்படுத்தினார். நான் உங்களை எல்லாம் ஒரு கேள்வி கேட்பேன், எல்லாரும் சொல்லணும் பதில். தனியா சொல்லலாமா சத்தமா சேர்ந்து சொல்லுவீங்களா? சேர்ந்து சொல்லுவீங்களா? நற்கருணையில யார் இருக்கிறா? நல்லா தெரியுமா? உண்மையாவே தெரியுமா? யார் சொல்லி கொடுத்தாங்க? உங்களுக்கே தெரியுமா? சிஸ்டர் சொல்லி கொடுத்தாங்களா? சிஸ்டர் சொல்லி கொடுத்தது உண்மை. அந்த உண்மையை நீங்க நம்புறோம். நாங்களே இயேசு நற்கருணையில் இருக்கிறாருன்னு நம்புறோம் ஃபாதர், அப்படித்தானே? ஆமாவா? வெரி குட். சரி, இயேசு நற்கருணையில் இருக்காருன்னு சொல்லிட்டீங்க. அவர் எப்படி இருக்கிறார் நற்கருணையில? இயேசு நற்கருணையில உடலோடும் இரத்தத்தோடும் ஆன்மாவோடும் தெய்வீகத்தோடும் இருக்கார். வாழ்த்துக்கள். இதுதான் அடிப்படை உண்மை. உங்களை மாதிரி ஒரு குழந்தை, அவங்க அப்பா இது மாதிரி புதனுண்மை விழாவுக்கு வந்தாராம். சாமியாரு புதனுண்மையில பிரசங்கம் வச்சிருக்காரு. இயேசு உயிரோடு இருக்கிறார், சத்தியமா இருக்கார், நற்கருணையில நீங்காமல் இருக்கிறார், நிரந்தரமா இருக்கிறார், அப்படி எல்லாம் பிரசங்கம் வச்சாங்களாம். இந்த குழந்தைக்கு புரியாது இல்ல. அது போகும்போது அவங்க அப்பா கையை பிடிச்சுக்கிட்டு, அப்பா உனக்கிட்ட ஒரு கேள்வி கேட்பேன். என்னடா கண்ணு கேளு. இந்த குழந்தை கேட்டுச்சான், அப்பா நற்கருணையில இயேசு இருக்காராப்பா, நீ நம்புறியாப்பா? சாமியாரே சொல்லிட்டாரு, அப்புறம் நம்ம நம்பாம இருக்கலாமா? இயேசு நற்கருணையில இருக்கார். அடுத்து அந்த குழந்தை சும்மா இருக்குமா? வீடு போற வரைக்கும் ஏதாவது பேசணும்ல. பிள்ளைங்கன்னா என்ன பண்ண, நொய்யுன்னு ஒன்னு விட்டு ஒன்னு கேள்வி கேட்டுக்கிட்டே இருக்கும். ஏன்னா அந்த குழந்தை தெரிஞ்சுக்கணுங்கிற ஆசை. அடுத்த கேள்வி கேட்டுச்சான், அப்பா இயேசு இருக்காருன்னு சொல்லிட்டீங்கல்லப்பா, நற்கருணையில இயேசு எப்படி பார்க்கிறாருன்னு கேட்டாராம். அவருக்கு ஒன்னும் புரியல. உங்களுக்கு தெரிஞ்சது அவருக்கு தெரியல. அவர் சொன்னாராம், என்னடா பதில் சொல்றேன்னு தெரியாம இப்படி எல்லாம் கேள்வி கேட்குது இந்த பிள்ளைன்ட்டு. கவலைப்படாத பாப்பா, இயேசுக்கு என்ன குறை? அவர் நற்கருணையில நல்லா இருக்கிறார், நீ வா போவோம் வீட்டுக்கு அப்படின்னு சொல்லி முடிச்சுக்கிச்சான். இயேசு நற்கருணையில நல்லா இருக்கிறாரா, அப்புறம் கெட்டு போயிருக்காருன்னு படிச்சோம். இயேசு நற்கருணையில எப்படி இருக்காரு? உடலோடும் இரத்தத்தோடும் ஆன்மாவோடும் தெய்வீகத்தோடும் உடலோடு இருக்கிறார். அதை நம்ம இன்னைக்கு நற்செய்தியில படித்தோம். அப்பத்தை எடுத்து இது என் உடல், அவர் சொன்னா நடக்கும்ல. ஆதியாகமத்துல தொடக்க நூல்ல என்ன படிக்கிறான்? ஒளி உண்டாகுன்னாரு, ஒளி உண்டாகியது. நிலமும் நீரும் பிரியட்டினாரு, கடலும் கட்டாந்தரையும் உருவாகியது.
இப்படி எல்லாம் பண்ணவர், முடக்குமாதமுற்றவன் 38 ஆண்டுகள் முடிஞ்சு கிடந்தான் பெத்சாயிதா குளத்துல. அவனை பார்த்து எழுந்திருச்சு நடந்தான் 38 வருஷத்துக்கு முன்னாடி. செத்து போன லாசரை பார்த்து வெளியே வான்னாரு, எழுந்திரிச்சிட்டான். அப்ப இயேசு சொன்னா, கடவுள் சொன்னா எல்லாம் நடக்கும் இல்லையா? கடவுள் ஏன் நம்ம வாழ்க்கையில எதுவும் சொல்லாம இருக்கார்? ஏன் பல காரியங்கள் நடக்காம இருக்கு? ஏன் முடங்கி இருக்கு? அப்படி எல்லாம் பாக்குறோம்ல, அதற்கு என்ன காரணம்? அப்ப இன்னைக்கு இயேசு அப்பத்தை பெரிய வியாழக்கிழமை என்ன பண்ணாரு? சீடர்களோடு பந்தி அமர்ந்தார். அப்பத்தை எடுத்து, இது என் உடல். அவர் சொன்ன நேரத்துல அது என்னவா மாறுச்சு? அவருடைய உடலாக மாறியது. திராட்சை ரசம் இருந்த கிண்ணத்தை எடுத்து, இது என் இரத்தம் அப்படின்னாரு. அது இரத்தமாக மாறியது. அதைத்தான் நற்கருணையில இயேசு எப்படி இருக்காருன்னா, முதல் 2 குணங்கள், அவர் உடலோடும் இரத்தத்தோடும் இருக்கிறார். அந்த உடலோடும் இரத்தத்தோடும் நற்கருணையில அவர் என்னவா இருக்கிறார்? ஆன்மா. ஆன்மா யாருக்குரியது? மனிதனுக்குரியது. மனிதன்னா உடலும் ஆன்மாவும். ஏற்கனவே உடலை கொடுத்துட்டாரு, அவருடைய ஆன்மாவையும் அதுல கொடுக்கிறார். அதனாலதான் உடலோடும் இரத்தத்தோடும் ஆன்மாவோடும் அவர் அவர் இந்த உலகத்துல மனுஷனா பிறந்தார்ல, அந்த மனுஷ ஆன்மாவை கொடுத்துட்டார். இப்ப கடைசியா அவர்கிட்ட என்ன இருக்கு? அவர் யாரு? உண்மையிலேயே கடவுள் இல்லையா? இப்ப கடவுளுடைய அந்த ஆன்மாவை, அவருடைய இரக்கத்தை, அவருடைய இறை இயல்பை கொடுக்கிறதுக்கு தான் என்னவா இருக்கு வர்றாரு? அதுல தெய்வீகத்தோடும் ஒரு தெய்வமாக கடவுளாகவும் அதில் வருகிறார். இப்ப புரியுதா ஏன் அவர் உடலோடும் இரத்தத்தோடும் ஆன்மாவோடும் தெய்வீகத்தோடும்? அப்ப உடல் இரத்தம் அவருடைய உயிர் வாழ்கின்றது. ஒரு மனுஷனுக்கு உயிர் இருக்குன்னா, உடல் மட்டும் சொன்னோம்னா உயிர் போச்சுன்னா என்ன ஆகும்? அதுக்கு பேரு போனோம். அந்த உயிர் இருக்குன்னா என்ன அர்த்தம்? அந்த உயிருக்குள்ள ரத்தம் தலையில இருந்து கால் வரைக்கும் ஓடிக்கிட்டே இருக்கணும். அந்த ரத்தம் ஓடுற வரைக்கும் தான் அந்த உடலுக்கு உயிர் இருக்கு. அப்ப தன் உடலை கொடுத்து அதுல உயிரையும் கொடுத்திருக்கார். அதான் ரத்தம். இயேசுவின் உடலோடும், இயேசு நற்கருணையிலே உடலோடும் இரத்தத்தோடும், அவர் மனூரி எடுத்த மனித ஆன்மாவோடும், அவர் என்றும் நித்தியமாக இருக்கிற தெய்வீகத்தோடும் பிரசன்னமாயிருக்கிறார். இது நல்லா தெரிஞ்சுக்கிட்டு இத நீங்க வாழ்நாள் உள்ள தியானிச்சீங்கன்னா போதும். அப்ப கடவுளா இருக்கிறவரு, நமக்காக மனிதரானவர், அவருடைய உடலையும் இரத்தத்தையும் கொடுத்து உயிரோட இருக்காரு. 2ஆம் வத்திக்கான் சொல்லுது, இயேசு நற்கருணையிலே உண்மையாகவே இருக்கிறார், சத்தியமாகவே இருக்கிறார். He is truly and substantially present in the Holy Eucharist. அப்ப அவர் உடலோட, இரத்தத்தோட, ஆன்மாவோட, தெய்வீகத்தோட இருக்காருன்னா முழுமையா இருக்கிறாருன்னு அர்த்தம். அதுல முழுமையா இருக்கிறாருன்னா நமக்கு வேண்டிய அருள் எல்லாம் எதுல இருந்து வரணும்? நற்கருணையிலிருந்து தான் வரணும். ஏன்னா அவர் அங்கதான் இருக்காரு. எம்மாதிரியும் இல்லாமல் புது மாதிரியாக, நம்மால் புரிந்து கொள்ள முடியாத மறைபொருளாக அவர் வீற்றிருக்கிற, அவர் பிரசன்னமாயிருக்கிற, அவர் குடிகொண்டிருக்கிற இடம் நற்கருணை. மரியாளிடம் குடிகொண்டார். அது எவ்வளவு நாள் இருந்துச்சு? 9 மாதம் தான் இருக்க முடியும் ஒரு தாய்க்குள்ள, இல்லையா? அப்ப 9 மாசம் முடிஞ்சவன பிறந்து பூமிக்குள்ள வந்துட்டார். இந்த பூமியில எவ்வளவு நாள் இருந்தாரு? 33 வருஷம் இருந்தார். அதுக்கப்புறம் அவர் என்ன விரும்பினாரு? நம்மளோடு இருக்க விரும்பினார். யோவான் 13வது அதிகாரத்துல சொல்லுவாரு, இவ்வுலகை அன்பு செய்தவர் தொடர்ந்து அன்பு செய்ய விரும்பினார். அப்படி தொடர்ந்து அன்பு செய்யணும்னா நம்மளோட இல்லாம அன்பு செய்ய முடியுமா? நம்ம யாரோட அன்பு செய்யறோமோ அவங்களோட இருப்போம். அப்ப இயேசு நம்மோடு இருந்து நம்மை அன்பு செய்ய, கடவுள் என்றால், இயேசு என்றால் கடவுள் நம்மோடு. அப்ப நம்மோடு அவர் இருக்கார். எங்க இருக்கிறாரு? நற்கருணையில் இருக்க விரும்பினார். ஆகவேதான் கடைசி அப்போஸ்தலர் சீடர்களோடு அமர்ந்திருந்த போது தன்னுடைய உயிருள்ள பிரசன்னத்தை உடலோடும் இரத்தத்தோடும் ஆன்மாவோடும் தெய்வீகத்தோடும் ஏற்படுத்த, நற்கருணையை ஏற்படுத்தி, இதை என் நினைவாக செய்யுங்கள். வேற எதையாவது சொல்லியிருக்காரா அவர் நினைவா செய்ய சொல்லி? பைபிள்ல வேற எதையாவது என் நினைவாக செய்யுங்கள் சொல்லியிருக்காரா? என்னுடைய நினைவாக, நான் உங்களுக்காக பிறந்ததை, உங்களுக்காக பாடுபட்டதை, உங்களுக்காக சிலுவையில் அறையப்பட்டதை, உங்களுக்காக இரத்தம் சிந்தியதை, உங்களுக்காக என் உடலையும் இரத்தத்தையும் என் ஆன்மாவையும் தெய்வீகத்தையும் கொடுத்து
நற்கருணையில் வீற்றிருப்பதை நீங்கள் நற்கருணையிலே நினைவு கூர்ந்து கொண்டாடுங்கள். அதனால்தான் திருச்சபை அன்றாடம் திருப்பலியை இந்த நற்கருணையை நினைவு கூர்ந்து கொண்டாடி கொண்டிருக்கிறது. ரைட். இது நற்கருணை பற்றிய இறையியல் அல்லது மறைக்கல்வி. இப்ப இந்த நற்கருணையை எப்படி புரிஞ்சுக்கிறது? என்ன, ஒரு நாட்டுல ஒரு அரசன் இருந்தான். குழந்தைகளுக்கு உங்களுக்கு கதை என்ன பிடிக்கும்ல? உங்களுக்கு எல்லாம் என்ன கொட்டையை விட்டுக்கிட்டு இருக்கீங்க? கதை நல்லா கேட்டுக்கணும். இந்த கதையை புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா உனக்கு நற்கருணை பத்தி புரியும். ரைட்டா? ஒரு நாட்டுல ஒரு அரசன் இருந்தான். அந்த அரசனுக்கு ஒரு கொடிய நோய் ஏற்பட்டது. அதனால அவன் அப்படியே இழைச்சுக்கிட்டே இருந்தான். அவனால் நடக்க முடியல. எல்லா மருத்துவத்தையும் போனான். அவன்கிட்ட நிறைய பணம் இருந்துச்சு. யாருமே காப்பாற்ற முடியல. கடைசியா ஒரு சன்னியாசி வந்தாரு. அந்த அரசனை பார்த்து சொன்னாரு, நீ உயிர் வாழணும் அப்படின்னா, உனக்கு நல்ல சுகம் வரணும்னா, நீ மீண்டும் குணம் பெறணும்னா நீ ஒரு காரியம் செய்யணும். கஷ்டமான காரியம். என்ன சொல்லுங்க? நான் தான் இந்த நாட்டு அரசன், எதையும் நான் செய்வேன். அப்ப சொன்னான், உன் நாட்டுக்குள்ள கணவனை இழந்த கைம்பெண், அவளுடைய 7 வயது மகன், எந்த நோயும் இல்லாத எந்த மாசு மறுவற்ற அந்த மகனை கொண்டு வந்து கொன்று அவன் இரத்தத்தை குடித்து அவன் சதையை சமைத்து சாப்பிட வேண்டும். சாப்பிட்டால் நீ உயிர் பிழைத்துக் கொள்வாய் சொல்லிட்டு முனிவர் போயிட்டாரு. அரசனுக்கு ரொம்ப வருத்தம். இது எப்படி செய்யறது? அமைச்சர்களை எல்லாம் கூப்பிட்டான். அமைச்சர்கள்ட்ட சொன்னா, இது மாதிரி சொல்லிட்டு போயிருக்காரு, நான் என்ன பண்றதுன்னு தெரியல. அமைச்சர்கள் எல்லாம் அரசனை காப்பாற்றுவதற்காக அவர்கள் நினைத்தார்கள், பணம் கொடுத்தால் தாய்மார்கள் எல்லாம் முன் வருவார்கள், பணம் கொடுத்து ஏழைகளை வாங்கி விடலாம் என்று நினைத்தார்கள். நாடு ஃபுல்லா சுத்தி திரிஞ்சாங்க. எந்த தாயும் நீ எதை கொடுத்தாலும், கொட்டி கொடுத்தாலும், கோடியாக கொடுத்தாலும் என் மகனை கொடுக்க முடியாது என்று புறந்தள்ளி விட்டார்கள். நாடு ஃபுல்லா சுத்தி வந்தாங்க. ஒரு குழந்தை கூட கிடைக்கல. கடைசியா அவங்க அரண்மனைக்கு திரும்புறதுக்கு முன்னாடி வீதியில ஒரு சிறுவன் விளையாண்டு கொண்டிருந்தான். பயங்கர மகிழ்ச்சியாக விளையாட்டு கொண்டிருந்தான். அவனை போய் கூப்பிட்டார்கள். அவன் வந்தான். உன்னுடைய பெயர் என்ன என்றான். என்னுடைய பெயர் அன்பு என்றான். உனக்கு என்ன வயது என்றார்கள். 7 என்றான். உன்னுடைய அம்மா எங்கே என்றார்கள். அவன் அழைத்து கொண்டு வீட்டுக்கு போனான். அவன் அம்மா போய் பார்த்தபோது அவன் அம்மா, இவன் நன்றாக படிப்பான், என் மீது மிகுந்த அன்புள்ள என் குழந்தை, இவனுக்கு எந்த நோயும் கிடையாது, இவனுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது, இவன் போல ஒரு பிள்ளையை பெறுவதற்கு நான் கொடுத்து வைத்திருக்க வேண்டும் என்று சொன்னான். அப்பொழுது அமைச்சர்கள் எல்லாம் அந்த அம்மாவிடம் இது போன்ற நிலையை சொன்னார்கள். அந்த அம்மாவும், என் மகன்தான், அவனை அழைத்து போங்கள், உங்கள் இஷ்டப்படி செய்யுங்கள், என் நாட்டு அரசன் உயிர் பிழைத்துக் கொண்டால் இந்த நாடே உயிர் பிழைத்துக் கொள்ளும், ஆகவே கொண்டு செல்லுங்கள் என்று தன் குழந்தையை கொடுத்து விட்டார். அரசனிடம் அந்த குழந்தையை கொடுக்க அவர்கள் விருப்பம் போல செய்ய அரசன் உயிர் பிழைத்துக் கொண்டான். அந்த குழந்தை கரியை சாப்பிட்டான், அதன் இரத்தத்தை குடித்தான், அவனுக்குள் உயிர் வந்தது, குணம் பெற்று வாழ்கிறான். அவன் குணம் பெற்ற பின்பு தன்னுடைய அமைச்சர்களை கூப்பிடுகிறான். இந்த பிள்ளையை எப்படி கொண்டு வந்தீர்கள்? எந்த தாயும் இதை செய்ய மாட்டாளே, இந்த உலகத்து தாய்மார்களால் இது இயலாதே, எப்படி உங்களுக்கு கிடைத்தது? திருடி கொண்டு வந்தீர்களா? விளையாண்டு கொண்டிருந்த பிள்ளையை நீங்கள் இழுத்து வந்து விட்டீர்களா என்றெல்லாம் கேட்கிறான். எல்லா கதையையும் சொல்லுகிறார்கள். அந்த கதையை கேட்டவன் கதறி அழுகிறான். அந்த தாயை நான் பார்க்க வேண்டும் என்கிறான். அந்த தாயினுடைய வீட்டிற்கு அமைச்சர்களும் அரசனும் வருகிறார்கள். அங்கு வந்து பார்த்தபோது அந்த தாய் அழுது கொண்டிருப்பாள், தன் மகன் இல்லையே என்று புலம்பிக் கொண்டிருப்பாள் என்று நினைக்கிறார்கள். ஆனால் அந்த அரசன் வந்தவுடன் ஓடி போகிறாள் அந்த தாய். அந்த அரசனை கட்டி பிடித்துக் கொள்ளு முத்தம் கொடுக்கிறார். அப்பொழுது அந்த அரசன் கேட்கிறான், அம்மா, நீங்களோ ஒரு விதவை, கணவனை இழந்தவள், உங்கள் கதி உங்கள் ஒரு மகன் தானே, அவனையும் எப்படி எனக்காக கொடுத்தீர்கள்? உங்களுக்கு எப்படி மனசு வந்தது என்று கேட்டபோது, நான் ஒரு மகனை கொடுத்தேன், 1000 மகன்களை மகள்களை காக்கிற ஒரு அரசனை இப்பொழுது நான் மகனாக பெற்றிருக்கிறேன். எப்பொழுது என் மகனுடைய சதையை தின்று என்னுடைய மகனுடைய இரத்தத்தை நீங்கள் கொடுத்தீர்களோ அப்பொழுதே அது உங்களுடைய உடலின் ஒன்றாக மாறிவிட்டது. நீங்கள் என் மகனாக மாறிவிட்டீர்கள். இப்பொழுது நீங்கள் தான் என்னுடைய மகன். என்னுடைய மகன் இந்த நாட்டு அரசன்.
ஆகவே என் மகன் இந்த நாட்டை ஆண்டு எல்லாரையும் நன்றாக வைத்துக் கொள்கிற நல்ல அரசனாக இருப்பதை நினைத்து நான் மிகவும் மகிழ்கிறேன். எப்பொழுது என் மகனை நீங்கள் உண்டீர்களோ அப்பொழுதே நீங்கள் என் மகனாக மாறிவிட்டீர்கள் என்றாராம். நல்லா இருக்க கதை. இன்னொரு கதை வேணுமா? நேரம் ஆயிடுச்சு ஃபாதர். அது சின்ன கதை. ஒரு உப்பு சிலை கடலுக்கு முன்னாடி போய் நினைச்சான். அந்த கடலை பார்த்து கேட்டுச்சான், கடலே நீ இவ்வளவு பெரியதானே, இந்த உலகத்திலேயே நீ தான் பெருசு, எவ்வளவு பேருக்கு உணவு கொடுக்கிற, மீனா கொடுக்கிற, வகை வகையான மீன்கள் கொடுக்கிற, எல்லாரையும் வாழ வைக்கிற, அதனால உன்னை எனக்கு ரொம்ப பிடிக்கும், உன்னைய நான் ரொம்ப அன்பு செய்யறேன் அப்படின்னுச்சான் உப்பு சிலை. அப்ப கடவுள் சொன்னுச்சான், நீங்க கூட எனக்கிட்ட இருந்து வந்த ஆள் தான், என்னுடைய உப்பை வைத்துத்தான் உன்னை சிலையாக செய்திருக்கிறார்கள், நீ வேறு நான் வேறு இல்லை. அப்படியா? அப்படின்னா இன்னும் உன்னை அதிகமாக அன்பு செய்கிறேன்னுச்சான். உன் அன்பை காட்டு பாப்பான் அப்படின்னுச்சான். அந்த உப்பு சிலை கொஞ்சமா நடந்து போய் அந்த கடலுக்குள்ளே உள்ள போச்சான். கடலுக்குள்ள உப்பு சிலை போனா என்ன ஆகும்? கடலோடு ஒன்றாய் கலந்து விட்டதா. இயேசு இந்த உலகத்தை பார்த்து, உங்களை நான் ரொம்ப அன்பு செய்கிறேன், உங்க மேல உயிரே வச்சிருக்கிறேன், என் அன்பு எவ்வளவு தெரியுமான்னாங்களாம். இந்த பாலா போன மனுஷன் எவ்வளவு காட்டுங்க, நீங்க காட்டினா தான் நம்புவோம், சும்மா வாயால சொல்லக்கூடாது. உடனே வானத்துல இருந்து பூமியில குதிச்சாராம். நமக்காக பாவியா மாறினாராம். எல்லா பாவத்தையும் சுமந்துக்கிட்டாராம். நம்ம படுற பாடுகள்ல இருந்து நமக்கு விடுதலை கொடுக்க பாடுபட்டு சிலுவையில் அறையிண்டு அவரு நற்கருணையில தன்னை கொடுத்துட்டு அவர் செத்து போயிட்டாராம். அந்த நற்கருணையை சாப்பிடுற நமக்குள்ளையெல்லாம் அவர் வாழ்வதை நமக்கு சொல்லிக்கிட்டு இருக்காரு. கடலோடு கலந்த உப்பு சிலை கடலாக மாறிவிட்டது போல இயேசுவை உண்கிற நாம் இயேசுவாக வாழ அழைக்கப்படுறோம். குழந்தைங்க, உங்களுக்கு புரிஞ்சுச்சா கதை? எத்தனை பேருக்கு புரிஞ்சிச்சு? ரெண்டு கதையும். அரசன் 7 வயது குழந்தைய சாப்பிட்டு பொழைச்சுக்கிட்ட கதையும், உப்பு சிலை கடலுக்குள்ள போன கதையும் புரிஞ்சுச்சா? புரிஞ்சு போயிருச்சா? புரிஞ்சு இருக்கா? சொல்லுங்க வாயை திறந்து. புரிஞ்சிருக்கா? வெரி குட், கடவுளுக்கு நன்றி. ஆக அன்பான தேவ பிள்ளைகளை, இந்த ரெண்டு கதையும் எல்லாரும் மனசுல வச்சுக்கோங்க. நற்கருணையை பற்றி அறியாமல், நற்கருணையை பற்றி ஆராயாமல், எங்கேயாவது உட்கார்ந்துக்கிட்டு டீ கடையிலையும் வெட்டி பேச்சு பேசுற நேரத்துல கோயிலுக்கு வந்து நற்கருணை ஆண்டவரை சந்தித்து அவருடைய தியாகத்தை, அவர் நமக்காக மரித்ததை, அவருடைய இரத்தத்தையும் உடலையும் கொடுத்து நம்மை வாழ வைத்துக் கொண்டிருப்பதை, அவரை புகழ்ந்து பாடி ஆராதித்து துதித்து அருள் பெற்று நீங்கள் வாழணும், இயேசுவாக மாறணும். அதுதான் இந்த நற்கருணையினுடைய மகிமை. நம்மை வாழ வைக்க. அப்ப நம்ம வாழ வைக்கணும்னா நம்ம உடம்புக்குள்ள நிறைய காரியங்கள் நடக்குது. நான் இன்னைக்கு எழுதி வச்சேன் பாருங்க. ஒரு மனுஷன் அவன் வாழ்ற காலத்துல எவ்வளவு சாப்பிடுறான் தெரியுமா? 30,000 கிலோ எடை கொண்ட உணவை சாப்பிடுறானா. 30,000 எடை. அப்ப ஒருத்தன் இவ்வளவு சாப்பிட்டானா, இந்த உலகத்துல பிறந்த ஆண்கள் பெண்கள் எல்லாரும் எவ்வளவு சாப்பிடுறோம்னு பாருங்க. ஒரு ஆளு அவன் வாழ்நாள்ல 30,000 கிலோ எடையுள்ள உணவை சாப்பிடுறான். மும்பிட்டு உணவையும் கொடுக்கிறாரு அந்த கடவுள். அவர் மேல கொஞ்சமாவது இரக்கம் வேண்டாமா? பாசம் வேண்டாமா? ஞாயிற்றுக்கிழமை ஒரு நாள் அவரை போய் துதித்து அவர் உயிர்த்த நாள்ல அவரை கொண்டாடி அவரை உண்டு வரணுங்கிற எண்ணம் நமக்கு வேண்டாமா? ரெண்டாவது, நம்ம உடம்புக்குள்ள இதயம் ஒண்ணு இருக்குல்ல, அந்த இதயம் ஒரு நாளைக்கு பாருங்க, ஒரு நாளைக்கு ஒரு வருஷத்துக்கு 43 லட்சம் முறை துடிக்குதான். 43 லட்சம் அந்த இதயம் துடிச்சுக்கிட்டு இருக்கு. லபக்கு 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 லபக்குன்னு. உங்களை கேட்டு துடிக்குதா? இல்ல கொஞ்சம் டயர்டா இருக்கு, நான் கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துக்கிறேன்னு சொல்லுதா? ரெஸ்ட் எடுத்துட்டா நீங்க புட்டுக்குவீங்க. அது ரெஸ்டே எடுக்கிறதில்ல. அது ரெஸ்ட் எடுக்காம இயங்க வைத்துக் கொண்டிருக்கிறவர் இறைவன். அந்த இறைவனுக்கு நீங்க நன்றி உள்ளவர்களா வாழ வேண்டாமா? இது நிறைய பார்க்கலாம். இங்க ஆரம்பிச்சு நம்ம கட்ட விரல் வரைக்கும் இருக்கிற நரம்பு இருக்குல்ல, நம்ம ஓடுற நரம்ப அதை தனியா அப்படி எடுத்தா உலகத்தின் ஒரு எல்லையிலிருந்து இன்னொரு எல்லைக்கு இழுத்து கொண்டு போகலாம். அவ்வளவு நரம்பு இந்த உடம்புக்குள்ள
சுத்தி வளைச்சு எல்லாத்தையும் நான் இப்படி எல்லாம் செய்யறதுக்கு காரணம் அந்த நரம்பு தான். ஒரு நரம்பு லேசா இழுத்துக்கிடுச்சுன்னா இப்படி ஆயிருவேன். சில பேரை பார்த்திருக்கீங்களா, கோணவாயி அவங்க கொட்டாவி விட்டாங்க, என்ன இன்னும் மோசமா இருக்கும். இப்படி எல்லாம் நம்ம பார்க்கிறோம். இதுல இருக்கிற அனுக்கிரகங்கள், இதுல இருக்கிற அதிசயங்கள், கடவுள் நம்மை படைத்தது, நம்மை பாதுகாத்தது, பராமரிப்பது, நம்மை மீட்பதற்காக அவர் தன் மகனை அனுப்பியது, எல்லாவற்றையும் ஒட்டுமொத்தமாக நற்கருணையிலே வைத்து அதை ஆராதித்து அதை அறிந்து அன்பு செய்து நாம் மீட்பு பெற கடவுள் கொடுத்திருக்கிறார். ஆகவே நற்கருணை நமது வாழ்வின் மையம். அதுதான் நம்ம வாழ்க்கையினுடைய முக்கியமானது. நற்கருணை எல்லா அருள் ஆசீர்வாதத்தின் ஊற்று. ஆகவேதான் 2ஆம் வத்திக்கான் சங்கம் சொல்லுது, நற்கருணை கிறிஸ்தவ வாழ்வின் மையமாகவும் ஊற்றாகவும் இருக்கிறது. ஊற்றுனா நீங்க நோண்ட நோண்ட, கேட்க கேட்க, எடுக்க எடுக்க ஊறிக்கொண்டே இருக்கக்கூடியது. இறை ஆற்றலும் அருளும் ஊறிக்கொண்டிருக்கிறது. ஆகவே நம் வாழ்க்கையின் மையமான இயேசுவை நற்கருணையில தேடுவான். நீங்க எல்லாம் பேறு பெற்ற குழந்தைகள். நீங்க புதுநன்மை வாங்கின இந்த வருஷம் நம்ம பங்குல நம்ம பங்கு மக்கள் எல்லாரும் சேர்ந்து நற்கருணை ஆண்டவருக்கு ஒரு அழகான இல்லத்தை கட்டி கொண்டிருக்கிறோம். அதனால நீங்க என்ன செய்யணும், உங்க அம்மா வர்றாங்களோ, அப்பா வர்றாங்களோ, ஆத்தா வருதோ, ஆட்டுக்குட்டி வருதோ, ஞாயிற்றுக்கிழமை இந்த வெள்ளை உடுப்பை போட்டுக்கிட்டு 3 மாசம் கோயிலுக்கு உட்டியாருன்னு ஞாயிற்றுக்கிழமை, புரியுதா? எப்படி வருவீங்கன்னு தெரியாது. நீங்க வந்தோன்னுதான் பூஜை ஆரம்பிப்பேன். தாகத்தோடு இருக்கணும். இன்னைக்கு வாங்குற இந்த தாகம் கடைசி வரைக்கும் இருக்கணும். உங்களுக்கு மாதிரிதான் இவங்களுக்கெல்லாம் சொல்லியிருப்பாங்க சாமியாருங்க, உன் பாட்டுக்கு சொல்லி என் பாட்டுக்கிறேன்னு, முடிஞ்சா வர்றது, முடியாட்டி எங்கேயாவது ஊர் சுத்தி தெரிய வேண்டியது. அப்படி இருக்கக்கூடாது. நீங்க தான் இவங்களுக்கு முன்மாதிரியா இருக்கணும். வந்த உடனே என்ன செய்யணும், நற்கருணை கோயிலுக்கு போகணும். அங்க போய் நற்கருணை ஆண்டவரை ஆராதிச்சுட்டு கோயிலுக்குள்ள வரணும். அப்புறம் இங்க நற்கருணை ஸ்தாபகம் பண்ணி ஆராதிக்கணும். அப்புறம் திருப்பலியில கலந்துக்கிட்டு அவர் பேசுவார், நம்மோட இறை வார்த்தையை கேட்கணும். அவருடைய நற்கருணையை பலியிட்டு அந்த நற்கருணை விருந்துல கலந்துக்கிட்டு, நன்றி உள்ள பிள்ளைகளா எங்களோட இரும் இயேசுவே. நீங்க எல்லாம் பாடுனீங்கல்ல, எப்படி பாடுனீங்க? அந்த முதல்ல என்ன பாடுங்க, எல்லாரும் சேர்ந்து பாடுங்க, சும்மா சேர்ந்து பாடுங்க. சத்தமா என்ன? ஆசையாயிருக்குதையா. இயேசுவோட பேச உங்களுக்கு ஆசை தானே? நம்ம கோயிலுக்கு வரணும், இயேசு உங்களோட பேசுவார், நீங்க அவரோட பேசணும். எழுந்து நின்று நம்முடைய விசுவாசத்தை அறிக்கையிடுவோம். படைத்த